இன்றைக்கி வந்து நல்ல மொறு மொறுன்னு மிளகு காரத்தோட கருவேப்பிலை வாசனையோடு வந்து எப்படி வந்து தட்டை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, அப்படி உடச்சிங்கன்னா எவ்வளோ அப்படி கரை கரை கரைன்னு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த தட்டை தான் பண்ணுறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து 3 கப்பு வந்து அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான், அதை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்து அரைச்ச உளுந்து மாவு. ஸோ இதுவும் நான் கடையில் தான் வாங்கினேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேணும். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அரை டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா நுணுக்குன மிளகுத்தூள். கொர கொரன்னு அரைச்சிக்கணும், நல்ல பவுடராக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கருவேப்பிலை நல்லா கட் பண்ணது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை எடுத்து நல்ல தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப்பு தண்ணியில் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பும், அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயமும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணணும், அரிசி மாவை வந்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கோலம் போட்டிங்கன்னா பிசுறு பிசுறாக வரும், நல்லா நீட்டாக வராது. அது வந்து கோலம் போட்டால் நல்ல மாவு சூடு ஏறி துள்ளுற பதம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அப்படி போட்டிங்கன்னா லைனாக இப்போ தின்னாக வறுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு அதை வறுத்துக்கணும். அது மாவு சூடானா உங்களுக்கே நல்லா தெரியும், மாவு நல்லா துள்ளும். அந்த அளவுக்கு அதை வறுத்துட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு அது கூட வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும், மிளகு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், எள், கருவேப்பிலை, அப்புறம் வந்து அந்த மாவு, உளுந்து பொடி, கடலைப்பருப்பை வந்து நல்ல தண்ணி இல்லாமல் அதில் போட்டுப்போம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பையும் போட்டுட்டு வெண்ணெயும் வந்து போட்டுருவோம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. கட்டியாக இருந்ததுன்னா அங்கங்கே வந்து கரையாமல் நின்றுடும் வெண்ணெய். ஸோ நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயாக போட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஈவனாக எல்லா இடமும் பட்ட அப்புறம் இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெருங்காயத்தூளும் உப்பும் கலந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு தண்ணியில் தான் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா வந்து மாவு கட்டியாக பிசையணும். இது முறுக்கு மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து தட்டை வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம். இப்போது எனக்கு வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், எனக்கு தண்ணி மட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி பிசைஞ்சிட்டு இது பதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு சின்னதாக உருட்டிட்டு அதை கையில் தட்டி பாருங்கள். தட்டினா இந்த ஓரம் எல்லாம் வந்து கிராக்கு வராமல் நல்லா ஸ்மூத்தாக வரணும் இந்த தட்டை. ஸோ இது இருந்ததுன்னா இதுதான் பதம். இந்த அளவுக்கு எனக்கு 1.25 கப்பு தண்ணி பிடிச்சது. ஸோ அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி. இப்போ எப்படி இதை வந்து தட்டுறதுன்னு பார்ப்போம். தட்டையை தட்டி வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஒரு வெள்ளை கலர் துண்டு எடுத்து அதை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிடணும், பிழிஞ்சிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எல்லா தட்டையும் மொத்தமாக தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பொரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து அதில் லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உருட்டி ஒரே சைஸு உருண்டைகளாக, எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் உருண்டையாக எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துடுவோம். அது எடுத்துட்டு அந்த 2 சின்னதாக கிள்ளணும் இல்லையா, அதை வந்து இது மாதிரி தட்டி இதை மூடி, இது மேலே வந்து இன்னொரு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரையே அப்படி மூடிட்டு ஒரு ஃப்ளாட்டாக ஒரு தட்டு, உங்கள்கிட்ட மூடியோ டப்பா மூடியோ இல்லை டபராவோ ஏதோ ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கணும், அதை வச்சு இப்படி அழுத்திட்டிங்கன்னா தட்டை வந்து ஒன்று போல் வரும். இது திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா, அந்த கடலைப்பருப்பு இருக்குது இல்லையா, அதோட திக்னஸ் வரும். இது தட்டிட்டு இது என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்க் வச்சு அப்படி 2 இடத்துல ஓட்டை போட்டு விட்டுருங்க. ஏன்னா இது வந்து உப்பும், சில சமயம் பூரி மாதிரி உப்பிடும். அப்படி உப்பிடுச்சுன்னா வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அது தட்டையாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ஒரு ஃபோர்க் வச்சு குத்திடணும். இதே மாதிரி பாருங்கள், எல்லா தட்டையும் முதல்ல தட்டி எடுத்து வச்சுப்போம். எனக்கு வந்து மொத்தம்
நான் எடுத்த இந்த 3 கப்பு மாவுக்கு 65 தட்டை வந்தது. இது எல்லாம் தட்டிட்டு நான் அடுப்பில் வந்து கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். அது காயட்டும். இது வந்து எல்லாம் ஒன்று போல் தட்டி எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிப்போம். பாருங்கள், எண்ணெய் வந்து நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் காயணும். காஞ்சிடுச்சியா பார்ப்போம். பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தா போட்ட உடனே மேலே வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 5 தட்டை போடுறேன். ஏன்னா வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து பொரிஞ்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து எண்ணெயில் எவ்வளோ தட்டை பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து முறுக்கு மாதிரியே தான். நம்ம வந்து எப்படி இந்த ஓசையெல்லாம் அடங்கி நல்லா பொரிஞ்சு வரணும். கலரும் வந்து லேசாக கலர் வரும், கோல்டு கலரில் வரும். அந்த அளவுக்கு அது வர வரைக்கும் பொரித்து எடுக்கணும். தட்டை போட்ட அப்புறம் வந்து ஹீட்டை வந்து மீடியம்க்கு வச்சுக்கோங்க. ரொம்ப லோவில் வைக்கக்கூடாது. அப்பயும் வந்து தட்டை முடுக்குன்னு ஆகிடும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அந்த ஓசை அடங்குற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிட்டா தட்டை வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது. இது வந்து நீங்கள் இதில் வந்து மிளகாத்தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகே கூட போட்டுக்கலாம். அந்த மிளகு தட்டையும் வந்து நல்லாயிருக்கும். மிளகு வந்து அங்கங்கே வாயில் கிடைக்கும்போது அந்த மிளகு காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இவ்வளோதான். இந்த கோல்டு கலர் அந்த கலர் வந்துடுச்சு. ஓசை எல்லாமும் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். ஸோ அவ்வளோதான். தட்டை வந்து பாருங்கள் நல்லா வந்து இது மாதிரி பொரித்து எடுத்துடுவோம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன். சூடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படியே உடையுது பாருங்கள். ஸோ இதுதான், இவ்வளோ தான். இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம போட்டு இப்போ நம்மளுக்கு ஊற்றின எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு வந்து நான் போட்ட தட்டை வந்து எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து மிச்ச தட்டை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மாவு வந்து அரிசி மாவு வந்து நல்லா சலிச்சிடணும், இல்லைன்னா வெடிக்கும். ஸோ மாவு சலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வறுத்துட்டு இது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பொரித்து எடுக்கும்போதும் சூடு ரொம்ப கம்மி வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு நிதானமாக பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான், நம்ம தட்டை ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.